ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான கப் கேக் ரெசிபி தான் பார்க்குறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராம் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடவே 50 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஏலக்காய்க்கு பதிலாக. இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில். இது கூட அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிருக்கு பதிலாக நம்ம முட்டை கூட சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ இது கூட 50 ml பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், மாவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரைச்சிட்டு இப்போது நான் இந்த மாதிரி 4 கப் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் மாவை சேர்த்துடலாம். ஒவ்வொரு கப்லேயும் அரை கப்பு சேர்த்தா போதும். அப்போ தான் கேக் உப்பி வரும்போது சரியாக இருக்கும். அரை கப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஒரு தட்டில் இந்த 4 கப்பையும் வச்சுட்டேன். இது மேலே டூட்டி ஃப்ரூட்டி இல்லை நட்ஸ் அந்த மாதிரி நமக்கு பிடிச்சது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் கேக் ரெசிபி ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக தரதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். நட்ஸ் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். எனக்கு சரியாக 10 நிமிஷம்தான் ஆச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ரொம்ப சிம்மில் அந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கத்தியை வச்சு செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு தரதுக்கு ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி, கேக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சூடு ஆறுனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு கத்தியை வச்சு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா கேக் வந்துடும், ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லா கேக்கும் டிமோல்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.